சரிங்கண்ணே. கண்ணா, நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சுப்பா. கண்டவன் கையில காசு வாங்கிட்டு வாபஸ் வாங்க போயிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, ஏதோ பேசி ரமணி அக்கா குழப்பிட்டாங்க. சீக்கிரம் போ. எங்காச்சு போயிட்டு இருக்கீங்க? 50,000 தான் செலவு பண்ணோம். வாபஸ் வாங்க 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பைத்தியத்தை பிடிச்சாச்சு. என்ன? அவனே 5 லட்சம் தரானா, அப்ப எவ்வளவு சம்பாதிப்பான் யோசிச்சு பாருங்க. ஏய், 5-10 வாங்கிட்டு போயிட்டு போடா. ஏம்பா, தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க ஆச்சு. மறுபடியும் அவன் முன்னாடி கை கட்டி நிக்க போறீங்களா, இல்ல அவன் உங்க முன்னாடி கை கட்டி நிக்கணுமா? டேய், என்னடா மாமலன்டானா? போய் தொலை சொல்லு. அவனுக்கு முக்கியம் இல்ல, ஆட்சி கவுன்சிலர் ஆகணும், அதான் எனக்கு முக்கியம். அவன் ஏன் உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னான் தெரியுமா? நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு பயப்படுறாச்சு. சொன்னா கேளுங்காச்சு. சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. He's an extra wiser, he's an extra smarter, he's an extra clever. Sun grenade, he's an extra bolder, he's an extra faster, he's an extra stronger. Sun grenade, the world is a wonderful space. Everyone stepping up the pace. The fittest of the fittest should survive. The bold and the pizza will provide. Moving up the ladder, everyone's in the game. No time for losers, the blind and the lame. The focus is a plenty, from choice shots made. ஆச்சு, பசங்களுக்கு ஒரு கிரிக்கெட் பேட்டும் பாலும் வாங்கி கொடுத்துருங்க ஆச்சு. என்ன கண்ணா, ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் ஓட்டு விழும். கிரிக்கெட் பேட் எல்லாம் கொடுத்து என்ன கண்ணா? சொன்னா செய்யுங்க ஆச்சு. 23ஆம் தேதி தேர்தல்பா. அப்ப 23ஆம் தேதி பசங்களுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்திடுவோம். டேய், ஏண்டா அவ வாபஸ் வாங்கல? ஜெயிக்க போறோம் தெரிஞ்சா யாராவது வாபஸ் வாங்குவாங்களா? அவ வெறும் கை நாட்டு தலைவரே. அவ கை நாட்டு தான், ஆனா அவ கூட ஒருத்தன் இருக்கான் பாரு. யாருடா அது? சொல்லையா. அவன் ஒரு வெத்து வேட்டுனே. வெத்து வெட்டு கை நாட்டு சேர்ந்து என்ன பண்ணது? சின்ன சின்ன வாண்டுகளுக்கெல்லாம் பேட் பால் கொடுத்து ஓட்டு கேட்டுட்டு இருக்குதுண்ணே. என்னது? ஆ, பேட்டு பால் கொடுத்துட்டு இருக்கானா? குடுக்க சொல்லு. அவங்க ஆடிட்டு இருக்கட்டும். அத பாக்குறதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு டிவிய கொடு. ஓட்டு இப்படி உழவுன்னு பாரு. கவலையை விடுவா. எனக்கு நிச்சயமா ஒரு டிவி உண்டு. உங்களுக்கு தான். நான் தான் ஆரம்பத்துல இருந்து அவளை பத்தி புலம்பிட்டு இருக்கேனே. யாராவது என் பேச்சு கேட்டீங்களா? கேவலம், ஒரு இட்லி வைக்கிற பொம்பளை கிட்ட தோத்துட்டேன். எப்படி நடந்தது? யார் அவன்? அவ ஜெயிக்கல, அவன் ஜெயிக்க வச்சான். யாரு? எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பையன் தான். காரைக்குடியில மேடம் பேர்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தோம்ல, அதுல தான் வீட்டு அடிக்க போறாங்கன்னு நம்ம கால்ல விழுந்து கதறினா கெஞ்சினா. ஆனா நாம என்ன செஞ்சோம்? கழுத்தை பிடிச்சு தள்ளினோம். அவன் தான் இப்ப. ஓ, நான் அவனை அவமானப்படுத்ததுனால என்ன எதிர்த்து நிக்கிறானா? வர சொல்ல அவன. சரி.